இந்த கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், யாராச்சும் வந்து ஒரு கஷ்டம் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் கடன் வாங்கியாச்சும் உதவி செய்யக்கூடிய தன்மை இந்த கடக ராசிக்காரங்கிட்ட அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த கடகராசிக்காரங்க பாருங்கள், நீங்கள் நிறைய பேர்த்துக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டியிருப்பீங்க. அதே போல் கடன் வாங்குகிறோம் ஓடிருப்பான், நீங்கள் அந்த கடனை கட்டுற மாதிரியான சூழல்லாம் உருவாகி இருக்கும். ஏன்னா இந்த கடகராசிக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிறதுனால மற்றவங்க எளிதில் உங்களை ஏமாற்றிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் நிறைய கடகராசிக்காரங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் சந்திக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா எப்பொழுதுமே மக்கள் தொண்டு உயிர் மூச்சு அப்படின்னு வாழக்கூடியவங்க. மனுஷனாக பிறந்தா 10 பேருக்காச்சும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கடகராசிக்கு இயல்பாகவே இருக்கும். இந்த ராசிகள்லேயே 12 ராசிகள்லேயுமே பாருங்கள், அதிக அளவு மனபலமும் வைராக்கியமும் வசியமும் கொண்டவங்க இந்த கடகராசி அன்பர்கள் நீங்கள் தான். கடகராசிக்காரங்க ஒரு நண்பராக இருந்தால் போதுங்க, அந்த நபர் ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு நம்பிக்கையானவங்களாம் இந்த கடகராசிக்காரங்க இருப்பாங்க. இப்படிப்பட்ட கடகராசிக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு, இந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான சூழலை உங்களுக்கு கொடுக்குது, எந்த விஷயம் சாதகமாக இருக்கும், எந்த விஷயம் பாதகமாக அமையும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலை தான் உங்களுக்காக பாருங்கள் இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே பயனுள்ள பதிவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையும் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக பயன்பெறக்கூடிய வகையில் அமையும். இந்த கடகராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. இந்த கடகராசிக்காரங்க வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடை மனசார செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பாக பெறுவீங்க. ஏன் இப்போ கூட உங்கள் மனசார ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி பதிவு பண்ணும்போது உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு பதிவு பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனை பாருங்கள் சிவபெருமானின் அருளால் கூடிய விரைவில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் பெறுவீங்க. அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பாலையுமே சில முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். அதை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குடைய நிறைய ப்ராப்ளம் இருக்குது, எவ்வளவு தான் பேசினாலும் தீர்க்கவே முடியல அப்படிங்கிறவங்களாம் உங்கள் ஜாதக கணிப்பால் ஏன் இந்த மாதிரி சூழல் உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றது போல் செயல்முறைப்படுத்துங்க. பிரச்சனைகள் நீங்கும், குடும்ப சூழல் நல்லதாக இருக்கும். கடன் பிரச்சனைக்கு தீர்வு, உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பின்னடைவு ஏன் வருது, இந்த கண் திருஷ்டி கோளாறு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் ஜாதக கணிப்புலேயே எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டு செயல்முறைப்படுத்துங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவறி விடாமல் நீங்கள் பயன்படுத்தியும் பாருங்கள். சரிங்க, வாங்க நாம் இப்போ உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் கிரக சூழல் எப்படி இருக்குது, இதனால் ஒரு என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெறுவீங்க, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல கிரக நிலைகளை பார்க்கலாம். அந்த வகையில் இந்த கடக ராசியில் பாருங்களேன், புனர் பூசமில் 4ஆம் பாதம் இருக்குது, அடுத்து பூசம், அதுக்கப்புறம் ஆயில்யம் நட்சத்திரம் இருக்குது. கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் உங்கள் ராசி அதிபதி சந்திரனே இருக்கிறாரு. அடுத்து தனஸ்தானம், இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறாரு. அடுத்து பாருங்கள் கலஸ்ரசானம், இதில் சூரியன், சுக்கிரன், அதுக்கப்புறம் புதன், அதுக்கப்புறம் சனி, ராகு, செவ்வாய், இந்த 6 கிரக சேர்க்கையும் ஒரு சேர அமைஞ்சிருக்குங்க இந்த மாதம். இது ஒரு மிகப்பெரிய கிரக மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஒரே இடத்துல இத்தனை கிரகங்கள்லாம் எப்பயுமே இருக்காது, ஒரு சில தடவை தான் இருக்கும். அந்த நேரம் இப்போ உங்களுக்கு உண்டாகிருக்கு. இது எப்படிப்பட்ட தாக்கத்தை கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அயன சயன போகம், இந்த இடத்துல பாருங்கள் குரு பகவான் அவரோட வக்ர நிலையில் இருக்கிறாரு. இந்த மாதம் இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் யோசித்து திறமையோடு செய்து முடிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னா இந்த மாதம் தனாதிபதி சூரியன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரத்து வரக்கூடிய அமைப்பு உண்டாகிருக்கு. திட்டமிட்டு செய்யக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே திருப்திகரமான ஒரு பணவரவை நீங்கள் பெற போகிறீங்க. ஆமாங்க, உங்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் கூட பாருங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையுமே வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிக்க போகிறீங்க. அதே போல் பலன் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். நீங்கள் முயற்சி செய்கிறத கைவிடாதீங்க, முழு மூச்சாக செயல்படுங்க. அதுக்கான பலன் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும், கிடைக்காம போகாது. அதனால் பலனை எதிர்பாராமல் நீங்கள் வேலை பார்க்குறது நல்லது. எதிர்பார்த்த உதவிகளுமே கொஞ்சம் தாமதமாக வரும். அதே போல் நீங்கள்
அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழல் வரும். அப்படி அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது கூட பாருங்கள், கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் தொழில் வியாபாரம் இது எல்லாமே எதிர்பார்த்த அளவு வேகமாக இல்லைனாலும் நிதானமாக சீராக இருக்கும். பணவரத்துமே நல்ல ஒரு வரவை ஏற்படுத்தும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்கள் வாடிக்கையாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட அனுசரித்து போகிறது நல்லது. வச்சிருக்கிற பொருட்களை கொஞ்சம் தரமான பொருட்களாக வச்சுருங்க. உத்தியோகத்தில் இருக்கிற நீங்களுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, ஆலோசனை செஞ்சு முடிவு பண்ணுங்க. இதனால் நல்ல ஒரு பலனை நீங்கள் பெறலாம். அதே போல் உங்கள் மேலதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க உங்களோட வேலையில் ஏதாவது கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு மாற்று கருத்து சொல்லாமல் இருக்கிறது நல்லதுங்க. இந்த சமயத்தில் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அமைதி, பொறுமை, நிதானம் இது 3மே வேணும். இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது செயல்பட்டீங்கன்னா வேலையில் பின்னடைவுமே வரும். அதனால தான் வேலையை பொறுத்த வரைக்கும் கவனம், முன்னெச்சரிக்கை இது கண்டிப்பாக வேணும். குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் கூட இந்த கணவன் மனைவி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் அனுசரித்து போகணும். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக அமைதியாக பேசுங்க. பிள்ளைங்க கிட்டலாம் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ரொம்பவுமே கண்டிக்காதீங்க. அன்பாக தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. நண்பர்களிடத்துலையுமே உங்களோட கோபம் உங்களை விட்டு விலகி வைக்கக்கூடிய சூழலை உருவாக்கிடும். கோபத்தை குறைக்க பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது நல்லது இல்லையா. உங்கள் குழந்தைங்க, நண்பர்கள், குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்கிட்டையுமே நீங்கள் கோபத்தை குறைச்சிக்கோங்க, விட்டு பிடிங்க. அது நல்ல பலன்தான். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால் அவங்கக்கிட்ட ஒரு நல்ல மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. பெண்கள் உங்களுக்கு பாருங்களேன், நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். மாற்று கருத்து மற்றவங்க கிட்ட சொல்லாமல் இருக்கிறது நல்லதை தரும். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் எல்லோரையும் எளிதில் வசீகரிக்கக்கூடிய திறமையை இப்போ பெற போகிறீங்க பாருங்கள். இதனால் நல்ல வாய்ப்புகள் வரும். செல்வமும் பல வழிகளில் சேரும். உங்கள் வாக்கு வன்மையால் பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பாக செஞ்சு முடித்து நன்மையை பெறுவீங்க. இந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களோட செயல்களுக்கு இது வரைக்கும் நிறைய பேர் பாருங்கள் முட்டுக்கட்டை போட்டிருப்பாங்க. அந்த முட்டுக்கட்டையெல்லாம் உங்களை விட்டு இப்போ விலகக்கூடிய அமைப்பு அரசியல்வாதிகளுக்கு அமோகமாக இருக்குது. அதனால் பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருங்க. இது இருந்தாலே போதும், எல்லாமே நல்லதாக நீங்கள் நடக்கும். பணவரத்துமே திருப்தி தரும் வகையில் இருக்குது. எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முயற்சிகள் சாதகமான ஒரு பலனை ஏற்படுத்தும். ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சாதகமாக இப்போது நடந்தும் முடியும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை செஞ்சு செயல்படுத்துங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க. உங்கள் கல்வியிலையுமே பாருங்கள் இப்போ ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பொருட்களை பாதுகாப்பாக வச்சுக்க பாருங்கள். வீட்லையாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துலையா இருந்தாலும் சரி, முக்கியமாக பயணம் செய்யும்போது பொருட்களை கவனமாக வச்சுக்கணும். களவு போக வாய்ப்பு இருக்குது. உங்களோட உடைமைகள் மீது நல்ல ஒரு கண்ணும் கருத்துமாக இருக்கணும். புதிய நண்பர்கள் இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைப்பாங்க. அறிமுகம் இல்லாதவங்களை வீட்டுக்கு அழைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே போல் நீங்கள் அறிமுகம் இல்லாதவங்கக்கிட்ட போய் பழகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை விஷயமா கூட அவங்கக்கிட்ட எதையும் வாங்கி சாப்பிடாதீங்க. அவங்க வீட்டுக்கு போகிறதுலாம் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான சில இடைஞ்சல்கள் வரும். இந்த இடைஞ்சல்கள்லேருந்து மீண்டு வாருங்கள். அதுக்கான முயற்சி செய்யுங்க. நண்பர்கள் தானே புதுசாக பேசுகிறாங்க, நல்லா பழகுறாங்க அப்படின்னு ஏமாந்துடாதீங்க. அடுத்து பூசம் நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதம் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் சரி, வீணான சண்டை, வீணான குழப்பம் உங்களை தேடி வருது. அதே போல் இந்த தவிர்க்க நீங்கள் கொஞ்சம் கோபத்தை குறைக்கணும். ஒரு இடத்துல இருக்கீங்க, அந்த சூழல் சரியில்லை அப்படின்னா அங்கேருந்து விலகி வந்துடுங்க. அதுதான் நல்லது. அதே போல் திருமண வரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தகுந்த வரன் கிடைக்கும். திருமண ஏற்பாடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடு, நிலம், வாகனம் சேர்க்கையுமே உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. அதனால் நல்லது நடக்கக்கூடிய சூழலில் நல்லது நடக்க என்ன பண்ணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துங்க. அடுத்து ஆயில்யம் உங்களுக்கு பாருங்களேன் இந்த மாதம் தொழிலில் நல்ல ஒரு லாபம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. கவனமாக நடந்துக்கோங்க. போட்டித் தேர்வுகளில் கூட சாதகமான வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகுது. சிலர்லாம் கல்வி பயில வெளியூர் செல்ல வேண்டிய சூழல் கூட வரும். வேலை விஷயமா, விளையாட்டு விஷயமா, தொழில் ரீதியாக ஏதாவது வெளியூர் பயணம் திடீர்னு மேற்கொள்கிற மாதிரி வரும். அதே போல் பண வருமானம் நல்லா இருக்குது. கோபத்தை குறைச்சிக்கோங்க நீங்களுமே. அதே போல் வியாபாரிகளுக்குமே நல்ல ஒரு வருமானம் உயரும். வாடிக்கையாளர்கள்கிட்ட கண்டிப்பாக பேசுங்க. பொருட்களை தரமாக வச்சுக்க பாருங்கள். இந்த மாதம் வரக்கூடிய தீமைகள் உங்களை விட்டு விலகவும் நன்மைகள் அதிகரிக்கவும்
நீங்கள் பௌர்ணமி தினத்தன்று சத்யநாராயண பூஜை செய்து விரதமிருந்து வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் போகும், மனக்குழப்பம் நீங்கும். நல்ல ஒரு தன்னம்பிக்கை, நல்ல ஒரு தைரியம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். சத்யநாராயண பூஜையை உங்கள் வீட்டில் விரதம் இருந்து வழிபடுறது நல்லது. இந்த பூஜையை தொடர்ந்து செய்வதால் நல்ல ஒரு உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதுலையா பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.